கடந்த சில மாதங்களாக பிரபலங்கள் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல உள்ளவங்களே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க இதே கல்லீரல் பாதிப்பாலையும் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேரோட தாட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிகமான மது பழக்கத்தினாலதான் இந்த கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல போனா, இன்னைக்கு நம்ம ராசி வருமானத்துக்கு வர்ற அனைவருக்குமே நான் நாடி பிடிச்சு பாக்குறேன். அந்த நாடி பிடிக்கும் பொழுது நிறைய ஆண்களுக்கு, பெண்களுக்கு, ஏன் குழந்தைகளுக்கு கூட கல்லீரல் வீக்கம் அல்லது ஃபேட்டி லிவர் கிரேட் 1 2 அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்ப என்ன காரணம்னு கேட்டா, தூக்கமின்மை. இன்னைக்கு எல்லாருமே நைட்டு 11 மணி 12 மணி 1 மணிக்கு கூட செல்லை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் காரணம், மெயின் காரணம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுக்கு கெட்ட பழக்கங்கள் இருந்தா கூட அதை நம்ம உணவு பழக்கத்திலையும் நம்மளுடைய உறக்க பழக்கத்திலையும் அதை சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டால் நம்மளுடைய உறுப்புகள்ல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அதை புதுப்பிக்கும் திறன் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அந்த ஆற்றலை கொடுத்துட்டோம்னா போதும். அந்த ஆற்றல் வருவதற்கான நேரம் இரவு 10 மணி. இரவு 10 மணிக்கு யாரெல்லாம் தூங்குறீர்களோ, உங்களுடைய இரைப்பை தூங்குதோ, உங்களுடைய கல்லீரல் தூங்குதோ, நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பக்க விளைவுகள் ஏற்படாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா, நிறைய பிரபலங்களே பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகளாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள் தான் அந்த பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனநிலையையும் அங்க கெடுத்துக்கிறீங்க. ஸோ உடல்நிலை, மனநிலை, அதுபோல பழக்க வழக்கங்கள், உங்களுடைய தூக்கமின்மை, இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கல்லீரல் பாதிப்பை உண்டு பண்ணிருச்சு. கல்லீரல்ல ஃபேட்டி லிவர்னு இப்போ காமனா வந்துருச்சு. ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல்ல கொழுப்பு சேருவதற்கு பேர் ஃபேட்டி லிவர். அதுபோல கல்லீரல் வீக்கம், லிவர் அது கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாசு, தூசு, புகைப்பிடிக்கிறதுனால, மது பழக்கங்கள்னால, இந்த நாளையும் நம்மளுக்கு கல்லீரல், அதாவது காயங்கள்னால, ஏதாவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா காயங்கள்னாலையும் நம்மளுக்கு கல்லீரல் பாதிக்கப்படலாம். அதுபோல ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ் இருக்குது. நம்மளுடைய ஹெப்படைட்டிஸ் மாறும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இரத்த சிவப்பணுக்கள்ல டேமேஜ் ஆகி அதோடைய கழிவுகள் மூலம் ஏற்படக்கூடியது இந்த ஹெப்படைட்டிஸ். அப்ப அதனாலையும் நம்மளுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுது. அதுபோல சிரோசிஸ் சிண்ட்ரோம், லிவர் சிரோசிஸ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதிகமான மது பழக்கத்தினால நம்மளுடைய கல்லீரல் சுருங்கும் தன்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும். கில்பர்ட் சிண்ட்ரோம் இருக்கு. இது என்னன்னா மரபணுக்களால வர்றது. அப்ப எத்தனையோ காரணங்கள் பார்த்தீங்களா. இந்த காரணங்களை தவிர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கல்லீரல் நல்லாகும். இந்த கல்லீரல் நல்லாகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ராசி வருமானத்துக்கு வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த 4 நாள் சிகிச்சைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க நல்லாகி போறாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இரவு 8 மணிக்கெல்லாம் நாங்க தூங்க வச்சிருவோம், 8:30க்குள்ள தூங்க சொல்லிடுவோம். அப்ப இரவு சீக்கிரத்துல நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா கல்லீரல் புதுப்பிக்கப்படும். அப்ப நம்ம ஏன் இதை பார்த்து பயப்படணும்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் எங்க பார்த்தாலும் ஒரு பயமை ஏற்படுத்த மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஃபைப்ரோசிஸ்னு ஒண்ணு இருக்குங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல்ல கொழுப்புகள் அதிகமாகி அந்த கல்லீரல் அழுத்தும் பொழுது ஒரு விதமான வடுக்கள் அங்கே ஏற்படுது. அந்த ரணங்களுக்கு பேரும் நம்மளுக்கு ஃபைப்ரோசிஸ் பேரு. இதனாலையும் சில பேருக்கு கல்லீரல் டேமேஜ் ஆகுது. இப்ப என்ன காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த காரணத்துக்கு போய் அந்த நம்ம வர்ம பாயிண்ட்ஸ்களை இங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கல்லீரல் சரிபடுத்தப்படும். இன்னும் நிறைய பேர் கல்லீரலுக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்கள் இருக்கு, போயிட்டு இருக்காங்க. ஏன் இறந்து போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கல்லீரல்ன்றது ஒரு உறுப்பு கிடையாது. கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதோடைய அம்மாட்ட இருந்து சக்தியை வாங்கும், அதோடைய குழந்தைக்கு சக்தியை கொடுக்காது. அப்ப கல்லீரலோட அம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கிரும். அதுபோல அதோட குழந்தையான இதயத்துக்கு எனர்ஜியை கொடுக்காது. அப்ப இதயமும் கிட்னியும் இரண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும். அப்ப 3 உறுப்புகள் அங்க பாதிக்குது. இதைத்தான் நாங்க சொல்றது. ஒவ்வொரு உறுப்புக்கும் அம்மா இருக்குது, குழந்தை இருக்குது. அம்மாட்ட இருந்து எனர்ஜியை வாங்கிரும், குழந்தைக்கு கொடுக்காது. இதுதான் இந்த லிவருக்கு நடக்கிறது. நம்ம எல்லாருமே லிவரை பக்காவா திருப்பி இது கொண்டு வந்துடலாம். ஆனா டக்குன்னு என்னாகும், இதயம் பலகீனப்பட்டு டக்குன்னு அட்டாக் வந்துடும். அப்ப சொல்லுவாங்க கல்லீரல் நல்லாயிருச்சு ஆனா அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம், மெயினான காரணம். இதற்கு காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை கூடுதல், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சுனாலோ அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல இருந்தாவோ நம்மளுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும். அதுபோல நிறைய பேருக்கு மது, புகைப்பழக்கம், இந்த மாதிரி உணவுலையும் வருதுங்க.
அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை நிறைய எடுத்துகிட்டே இருந்தோம்னா, ஜங்க் ஃபுட் எடுத்துகிட்டே இருந்தோம்னா, அதிகமான ஆயில் கண்டென்ட் உள்ள ஃபுட்டுகளை எடுத்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கப்படுது. சரி, இது பாதிக்கப்பட்டாலும் அதை இது பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு வர்றவங்களை எல்லாருமே நல்லாகி போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஏன்னா இரவு நாங்கள் சாப்பாடு ஒன்லி 7 மணிக்குள்ள பழத்தை கொடுத்துருவோம். பழம் வந்து 2 மணி நேரத்துக்குள்ள டைஜஷன் ஆயிரும். அப்போ நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 9 மணிக்குள்ள உங்களுடைய இரைப்பை காலி ஆயிரும். அப்போ இரைப்பைக்கு அங்கே வேலை இல்லை. அதே போல் உங்களுடைய கல்லீரலும் எந்த வேலையும் இல்லாமல் அதனுடைய தன்னைத்தானே என்ன வேலை நடக்கணுமோ அந்த ப்ராசஸ்க்கு போயிடும். இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு 4 புரோட்டா வச்சு குழப்பி கும்மி அடிச்சுட்டு போய் படுக்க போனோம்னா 9 மணிக்கெலாம் போய் படுத்திங்கன்னா இந்த புரோட்டா 16 மணி நேரம் ஆகும் செரிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் 9 மணிக்கெலாம் போய் படுக்க சொல்லிட்டீங்க, நான் போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே இரைப்பையை ஃபுல்லாக டம்ப் பண்ணி நிறைய சாப்பாடு பிரியாணியோ அல்லது சிக்கனோ எதையோ ஒன்று போட்டு அடைச்சிட்டு நீங்கள் 9 மணிக்கு போய் படுத்தாலும் அதுவும் ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இரவு 6 மணிக்கு மேலே எந்த உணவையும் உட்கொள்ளாமல் உங்களுடைய இரைப்பை அதற்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய குடல் பார்த்துக்கும், இரைப்பை பார்த்துக்கும். நம்மளுக்கு இதயம் சார்ந்து, கல்லீரல் சார்ந்து, கிட்னி சார்ந்து, பித்தப்பை சார்ந்து இப்படி நிறைய ஆரோக்கிய தேவைகள் ஏற்படுது. ஏன் ஏற்படுது? உங்களுக்கு அங்கே இரைப்பையில் செரிமானம் ஒழுங்காக நடக்கலை. அதே போல் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு செரிமான வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு உடலை புதுப்பிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் கீழே இறங்கி வந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிரைவர் விளாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்டிங் டிரைவர் போடுவோமா? அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கான ஆக்டிங் இருக்குது. அந்த ஆக்டிங் டிரைவர்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இரவு 10 மணிக்குள்ள நம்ம தூங்கிட்டோம்னா கண்டிப்பாக அது புதுப்பிச்சுக்கும். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதற்கு சில வர்ம புள்ளிகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விழாத்தட்டை எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, முடிவு அடைகிற இடத்துல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் யாருக்கெல்லாம் கல்லீரல் சார்ந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த இடத்துல வலிக்கும், பெயின் இருக்கும். கல்லீரலில் கொழுப்பு படியும் பொழுது நம்ம வந்து சில பாயிண்ட்டுகளை, வர்ம பாயிண்ட்டுகளை நம்மளே தூண்டிக்கலாம். இதில் வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, வர்ம பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லிவர் 13 சொல்லுவோம். இந்த விழா எலும்புக்கும் கீழே இந்த 2 பக்கமுமே இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக உங்களுக்கு ஜென்டலாக அழகாக அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படி சொன்னால் நம்மளுடைய லிவர் ஸ்டிமுலேட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இந்த ஒரு விரல் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலேருந்து இப்படி கீழே வச்சோம்னா எந்த பாயிண்ட் இருக்கோ சைடில் அப்படி ஒரு 2 சூன் தள்ளி இந்த இடத்த அப்படி லைட்டாக அப்படி ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கணும். அதுபோல் தொப்புளுக்கு கீழேயும், அதுபோல் தொப்புளில் இங்கே பாருங்க இந்த இடமும் இந்த 2 இடமும், அதுபோல் நேர் வர்மம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. நம்மளுடைய நெஞ்சுக்குழி அந்த இடத்துல இந்த நேர் வர்மத்திலையும் இப்படி லைட்டாக டச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுபோல் உயர் ரத்த அழுத்தத்தினாலையும் நம்மளுக்கு கல்லீரல் பாதிக்கப்படலாம். மரபணுக்கள்னாலையும் நம்மளுக்கு கல்லீரல் பாதிக்கப்படலாம். எப்படி இருந்தாலும் இங்கே பாருங்கள், இது வந்து லிவர் 8ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த இடம் நம்மளுடைய முட்டிக்கும் பக்கத்தில் கீழே அந்த மடிப்பு ஓரத்தில் இந்த இடத்துல இருக்குங்க லிவர் 8. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைட் அப்படி ஜென்டலாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கல்லீரல் புதுப்பிக்கப்படும். ஓரளவுக்கு, ரொம்ப இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு, சரிங்களா? அதுபோல் உங்களுடைய கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, கட்டை விரலுக்கும் 2வது விரலுக்கும் இடையில இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடு இது வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கும் சரி, அதிகமான பிபிக்கும், அதே மாதிரி நம்மளுடைய லிவர் இந்த இடத்துல வந்து இப்படி டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லிவர் பாதிப்புலேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சில புள்ளிகள் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு கல்லீரல் பாதிப்பு கொஞ்சம் குறையும். நம்ம உறுப்புகள்லேயே வெட்ட வளரக்கூடியது கல்லீரல் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட கல்லீரலை நம்ம கெடுக்கிறோம் சொன்னால் நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கோம்ன்றதை சிந்திக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் 11 மணிக்கு செல்ஃபோனை கொடுத்து அதுங்களுக்கு டிவியை போட்டு விட்டு நாடகங்களை நம்ம பார்க்குற பேர் வழியில் அந்த குழந்தைங்களையும் தூங்க விடாமல் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே ஆரோக்கியம் குன்றி இருக்கிறோம். எந்த குழந்தையாவது வீரியமாக இருக்கா? கிடையவே கிடையாது. இந்த குழந்தைங்க தட்டை பார்த்து சாப்பிட்டாங்கன்னா போதும், இந்த கல்லீரல் புதுப்பிச்சுக்கும். பெரியவங்க போயிட்டு போங்க, நம்ம என்ன சொல்லலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம இருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கு இந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வாங்க. எங்களுடைய ஆசிரமத்துக்கு வர்ற நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட நான் வர சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வர்றாங்க. அடம்பிடிக்கிற குழந்தை, ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்க குழந்தைகள் எல்லாமே மாறிட்டு வர்றாங்கங்க. அந்த 4 நாள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கம்பு சுத்துற வேலையோ அல்லது எதுவுமே பண்ணல. நாங்க அந்த குழந்தைகளுக்கு நாங்க ஒரு வழிகாட்டியா இருக்கோம். வர்ற பேரண்ட்ஸையும் அந்த மாதிரி வழிகாட்ட வைக்கிறோம். அதனால அந்த குழந்தைங்க மாறுறாங்க. கல்லீரல் போச்சு, இதயம் போச்சு, நீ ஒழுங்கா தட்டை பார்த்து சாப்பிடலன்னு அர்த்தம். அதையெல்லாம் விட்டுட்டு கண்ட மாத்திரையும் வாங்கி, அதுவும் நம்மளுக்கு கெமிக்கல் தான், அதுலேயும் சில பாதிப்புகள் இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்மளை நாமே கெடுத்துக்கொண்டே போயிடுறத விட கொஞ்சம் பழக்க வழக்கத்தை மாற்றி நீங்கள் சாப்பிடும் பொழுது
தட்டை பார்த்துட்டே சாப்பிடுங்க. அதுபோல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிக்காதீங்க. இரவு 6 மணிக்கு மேலே எந்த உணவையும் உட்கொள்ளாதீங்க. இரவு 9 மணிக்கு படுக்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட இதய நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கல்லீரல் நோயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிட்னிக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டாலும் எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சு கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ கல்லீரல் நம்மளுக்கு 544 வகையான வேலைகளை செய்துன்றாங்க. அதுக்கு நிறைய அந்த 544க்கு பேர் இருக்கு. ஆனா ஆயிரக்கணக்கில் பேர் இல்லாம நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி கல்லீரலோட வேலையின் எண்ணிக்கையை நம்மளால எண்ண கூட முடியல நம்ம ஆராய்ச்சியாளர்களால. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ராஜ உறுப்புன்னு சொல்ற இந்த கல்லீரலை பாதுகாத்தோம்னா போதும், நம்ம கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம். அதனால இன்னைக்கு வர்ற பிரபலங்கள் மாதிரி நம்மளும் போகாம, லிஸ்ட்ல போகாம திருப்பி நம்ம பாதை மாறி வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கல்லீரல் புதுப்பிச்சுக்கும். கல்லீரலுக்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் தேவைப்படுதோ கண்டிப்பா வாங்க. சில வர்ம பாயிண்ட்கள் இருக்கு, அதை டச் பண்ணி விடுறேன். உங்களுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுத்துருவேன். நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்க அதை வீட்டில் போய் பண்ண இந்த பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது கல்லீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.